அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி காஃபி வித் சம்ஸில் ஈவினிங் ரீசனிங் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறையா மெத்தடில் ரீசனிங் பார்த்துட்டோம். ஒரு 15 வீடியோ கிட்ட பார்த்துருப்போம். இனிமேல் எப்படின்னா கண்டினியூஸாக ஒரு டாபிக் எடுத்துட்டா ஒரு 2-3 வீடியோஸ் ஆர் 4 வீடியோஸ் மாதிரி எடுக்கலான்னு டெய்லி 5 சம்ஸ். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி லெட்டர்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். லெட்டர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் இருக்கும். அதில் எந்த லெட்டர்ஸ் எந்த பொசிஷனில் இப்போ ஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 15வது பொசிஷனில் இருக்கும். லெட்டர்ஸில் 15வது நம்பராக இருக்கும். அப்படி உங்களை எல்லா நம்பரும் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வியூவாக பார்த்துட்டே போகலாம். டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லெட்டர்ஸ் மட்டும் எந்த இடத்துல இருக்குன்னு. அதே மாதிரி அதோட ஆப்போசிட்ஸ் லெட்டரும். இப்போது ஆப்போசிட் லெட்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஏ, பி, சி, மொத்தம் 26 லெட்டர் இருக்குது. லெட்டரில் நம்ம 13 பிரித்து எழுதுவோம். அப்போ ரிவர்ஸ்லேருந்து எழுதி போகணும். ஃபஸ்ட்டு 13 நேராகவும் அடுத்து எண்ணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரிவர்ஸ்லேயும் எழுதி போகணும். இப்படி தான் அதோட ஆப்போசிட் எண் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் இணையான எண். இசட் பிக்கு இணையானது ஒய், சிக்கு எக்ஸ், டிக்கு டபிள்யூ, இக்கு வி, அந்த மாதிரி எம் வரைக்கும். எம்க்கு லாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அதோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இசட் 26 வரும், ஒய் 25 வரும், எக்ஸ் 24 வரும், டபிள்யூ 23 வரும். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 1வது இடத்துல இருக்கும், பி 2வது இடத்துல இருக்கும், சி 3வது. இப்படி 26 இடத்தோட பொசிஷனும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? சிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சியும் எக்ஸும் என்ன மாதிரி ரிலேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ், சி இந்த இருக்குது, எக்ஸு இந்த இருக்குது. அப்போ ரெண்டு என்னது இணையாக இருக்குது. அப்போது என்ன எழுதியிருக்காங்க? இணையாக இருக்குது எழுதியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். டியும் டபிள்யூவும். டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக இருக்குது. அடுத்து இயும் வியும். இவி பார்த்தீங்கன்னா இணையாக இருக்குது. அடுத்து என்னது வரும் அப்படின்னு டேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிடிஇ கண்டினியூஸாக வருதா? சிடிஇன்னு. அதுக்கடுத்து என்ன வரும்? எஃப். அப்போ எஃப்க்கு இணையானது என்ன இருக்குது? யூ. அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்க்கு அப்புறம் அடுத்து என்ன லெட்டர் எடுத்துருக்கணும்? நம்ம போடுற ப்ராசஸ் கரெக்ட்னா ஜி. கரெக்டாக தான் எடுத்துருக்காங்க. ஜிக்கு இணையானது என்ன? டி. அப்போது நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப், அதுக்கு இணையானது யூ. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது, எஃப் யூ. நெக்ஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க லெட்டர்ஸும் அதுக்கு இணையாக இருக்கிறதும் நம்ம ஒவ்வொரு சம்லையும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுத்து டிஎஃப், ஜிஜே, கேஎம், என்கியூஆர்டி அப்படின்னு இருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா வரிசையின் அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போனது லெட்டர்ஸ் பார்த்தோம், அதுக்கு இணையானது பார்த்தோம். இதில் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது பார்க்கும்போதே தெரியுது இது இணையாக இல்லை. அப்போது நம்ம அதை தனித்தனியாக எழுதி கண்டுபிடிக்கலாம். டிஎஃப், டிஎஃப், ஜி, ஜே, கே, எம், என், கியூஆர்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டியிலேருந்து ஜி எத்தனாவது இடம்? டியிலேருந்து டிஇஎஃப்ஜி 3வது இடம் தான் ஜி. டியிலேருந்து ஒரு 3வது லெட்டர் தான் ஜி. அப்போ 3 லெட்டர் கூட்டணும். அப்போது ஜியிலேருந்து கே பார்த்தீங்கன்னா 4வது லெட்டராக இருக்கும். 4 லெட்டர் கூட்ட வேண்டியதாக இருக்கும். கேலேருந்து என் பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் கூட்ட வேண்டியதாக இருக்கும். என்லேருந்து ஆர் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர் கூட்ட வேண்டியதாக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே 3 4 அப்படின்னு கூட்டிகிட்டே போகும்போது அடுத்து என்னது கூட்ட வேண்டியது? 3வதோட உறுப்பாக இருக்கும். 6லேருந்து 3 உறுப்பை கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? ஆர்எஸ்டியூ. இவங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ யூவாக இருக்கும். அப்போ கீழே பார்ப்போம். அடுத்து எஃப்லேருந்து ஜே எத்தனை உறுப்பு கூட்டியிருக்காங்க? 4வது உறுப்பாக இருக்கும் ஜே. 4 உறுப்பு கூட்டியிருப்பாங்க. ஜேலேருந்து எம் பார்த்தீங்கன்னா
3 உறுப்பு கூட்டியிருக்காங்க. எம்லேருந்து Q பார்த்தீங்கன்னா 4 உறுப்பு கூட்டியிருக்காங்க. MNOPQ பார்த்தீங்கன்னா 4 உறுப்பு கூட்டியிருக்காங்க. Qலேருந்து T எத்தனை உறுப்பு கூட்டியிருக்காங்க? 3 உறுப்பு கூட்டியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து +4 +3 +4 +3ன்னு வருது. அப்போ அடுத்தது என்னதான் இருக்கும்? +4 இருக்கும். அப்போது Tலேருந்து +4 கூட்டினா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? TUVWX கிடைக்கும். அப்போது அடுத்த உறுப்பு என்னவா இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா யூவும் எக்ஸும். மேலே பார்த்தீங்கன்னா +3 +4ன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அடுத்த செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா +4 +3ன்னு கூட்டி போயிருக்காங்க. அப்படி நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன? யூவும் எக்ஸும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் AZCXEV. இதிலேருந்து பார்த்தாலே தெரியுது இது வந்து இணையானது. நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட் சம்மில் இணையானது நம்ம கண்டுபிடிச்சோம். அது மாதிரி இதை பார்த்தோன்னே தெரியுது ஏக்கு வந்து லாஸ்ட் லெட்டர் இஜட் இணையானது. ஏன்னா இது 1வது, இது 26th. இது ரெண்டும் இணையானது நம்மளுக்கு தெரியும். சிக்கு எக்ஸு, ஈக்கு வி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க? ஏ, ஒரு லெட்டர் விட்டு பி, அதுக்கப்புறம் சி, ஒரு லெட்டர் விட்டு இ. அப்போது ஈக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டால் என்னது வரும்? FG வரும். நம்மளுக்கு வந்து ஜி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. அடுத்தது கண்டுபிடிக்கணும்னா ZX ஜிக்கு இணையானது என்னது? டி. அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் லெட்டர் இன் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ்வரும் தொடரில் அடுத்த ஆங்கில எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா MNO கன்யூஸாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா LRIVன்னு வந்துடுச்சு. இப்போ இதில் என்ன தெரியுது? ஏதோ சம் லெட்டர்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்மோட பொசிஷன் என்ன? 13, N 14, O வந்து 15, L வந்து பார்த்தீங்கன்னா 12, L 12, R வந்து 18 கிடைக்கும், I 9, V வந்து பார்த்தீங்கன்னா 22. இதுலேருந்து என்ன இருக்குது டிஃப்ரென்ஸு? ஃபஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்த்தோன்னா என்னது? +2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து இங்கே பார்த்தோன்னா +3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா +4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ மேலே பார்த்தோன்னா இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ்? எத்தனை டிஃப்ரென்ஸ்? +2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா -2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. +2ல் -2. 14லேருந்து 12 குறையுதுன்னா அப்போ -2 தானே. அப்போ 12லேருந்து 9 குறையுதுன்னா -3. அப்போது இங்கே 2 3 4ன்னு கூட்டிகிட்டே போயிருக்கு. அடுத்து ஒன்று விட்டு ஒரு உறுப்பு பார்த்தோம்னா 2 3ன்னு குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இப்போ அடுத்த உறுப்பு என்னவாக இருக்கும்? -4. 9லேருந்து -4 கழிச்சோன்னா எவ்வளோ கிடைக்கும்? நம்மளுக்கு 5. அப்போ 5வது உறுப்போட வேல்யூ என்ன? இ. லெட்டர் இ கிடைக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் இ. நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எம்மோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 13th, என்னோட 14th, ஓ வந்து 15th. முதல்ல MN1 வரிசையாக கிடைச்சது. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா LRIBன்னு போயிடுச்சு. அப்போது ஏதோ ஒன்று ட்விஸ்ட் இருக்குது. அப்போது நம்ம நம்பர்ஸ் அதுக்கான பொசிஷன்ஸ் எழுதி அதுக்கிடையில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது நேராக பார்க்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. அப்போது ஒன்று விட்டு ஒன்று லெட்டர்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு +2 +3 +4 அப்படின்னு கூட்டிகிட்டே போயிருக்காங்க. அப்புறம் இடையில இருக்கிறது பார்த்திங்கன்னா -2 குறைச்சிருக்கு, -3 குறைஞ்ச லெட்டர் அப்படின்னு குறைஞ்சிட்டே போகுது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிது? இ. ஈயோட பொசிஷன் 5th பொசிஷன். ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் BDFCFIDHL என்ற தொடரின் அடுத்த உறுப்பு யாதுன்னு கேட்குறாங்க. இது பார்த்தாலே பார்த்தீங்கன்னா BDF இதோட பொசிஷன்ஸ் என்னென்ன? B வந்து 2வது லெட்டர், D 4th, F பார்த்தீங்கன்னா 6. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? CFI. சியோடது 3, எஃபோடது 6, ஐ வந்து 9. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது 2 4 6 2 மடங்காக கூட்டிகிட்டு வந்திருக்கு. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 மடங்காக வந்திருக்கு. தேர்ட் இது பார்ப்போமா? 4, ஹச் வந்து 8, எல் வந்து 12. அது பார்த்தீங்கன்னா 4 மடங்காக கூட்டிகிட்டு போய் அப்போ அடுத்தது என்னவாக இருக்கும்? 5 மடங்காக கூட்டிகிட்டே இருந்திருக்கும். அப்போ இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணுறதுன்னு இருக்கோம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா BCD இருக்குது. அடுத்த லெட்டர் என்னவாக இருக்கும்? ஈயாக இருக்கும். அப்போது 5 மடங்கு கூடுதுன்னா இங்கே 5, இங்கே 10, இங்கே 15 இருக்கும். அப்படி வேல்யூ பார்த்தோன்னா 10க்கு என்ன வரும்? ஜே, 15க்கு ஓ வரும். EJO தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சுச்சு. இந்த நம்பர் சீரீஸ் தான் வந்து இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் கண்டினியூஸாக வரப்போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மெத்தட்லேருந்தும் ரீசனிங்கில் பார்த்தோம். டயஸ்லேருந்து லெட்டர்ஸு, நம்பர்ஸு, டயக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தோம். அது மாதிரி இப்போ மறுபடியும் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி நம்பர்ஸ்லேருந்து 2 to 4 வீடியோஸ் வரும். கன்னியஸாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். ஆனால் மறந்துடாதீங்க, ரீசனிலேருந்து 10 சம் வருது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் அவங்களால பர்ஃபெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.